மகா இரக்கமும் கிருபையும் காருண்யமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஒருவருக்கே சதா காலங்களையும் துதிகளையும் ஸ்தோத்திரம் எடுத்துக் கொள்கிறோம். தேவரே, எங்களுடைய வாழ்நாளிலேயே ஒரு நாளை காண கிருபை செய்து இம்மட்டமாக எங்களை பாதுகாக்க வேண்டும் தயவு செலுத்துகிறோம். இந்நாளில் கூட நாங்கள் கேட்க போகிற வேத பாடத்தை உங்களோட காலத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். தேவையில் நாங்கள் பேசுவதையும் கேட்பதையும் நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள நீ கிருபை பாராட்டுங்க. இந்த கூட்டத்தை தொடக்கம் முதல் முடிவு வரைந்தும் இந்த தெய்வீக கரம் எங்களோடு வழிநடத்தட்டும். யாவையும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் கண்மலையும் மீட்பரும் குருவுமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஓகேல கேக்குதுல்ல? இதனுடைய பெரிதான கிருபையினால நம்ம ஓகேங்களா சார்? சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கடந்த கிளாஸோடைய தொடர்ச்சி. ஸோ லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் நம்ம ஞாபகம் இருக்குங்களா? டங்ஸ், அந்நிய பாஷை குறிச்ச இன்னும் சில காரியங்கள் என்ன பண்ணோம், சில காரியங்களை குறித்து நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். ஓகே, ஸோ அதில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா கூடி இருந்தாங்க. கரெக்டுங்களா? எந்த நாள் அது? பெந்தேகோஸ்தே நாள். நம்ம கடந்த கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? பெந்தேகோஸ்தே நாள்னா என்ன, அது எந்த பண்டிகையின் அடிப்படையில வந்தது? கரெக்டுங்களா? ஸோ எத்தனை நாள் யூதர்கள் வந்து கூடுவாங்க, எத்தனை பண்டிகைக்கு கூடுவாங்க, அதுல இந்த ஒரு பண்டிகை எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்கது, அதுல ஓய்வு நாள்னா என்ன, பெரிய ஓய்வு நாள்னா என்ன, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா பார்த்தோம். ஏன் அந்த டைம்ல அவ்வளவு பேர் கூடி இருந்தாங்கன்றத கூட நம்ம பார்த்தோம். ஏன்னா ஒரு பக்தி உள்ள யூதன் என்ன பண்ணுவாங்க, அது அப்போ ஜீசஸ் பிறக்கும் போது இந்த டைம்ல கூடி இருக்கிறதான நோக்கம் வந்து பண்டிகை. என்னென்ன பண்டிகை? புளிப்புள்ள அப்போ பண்டிகை, அப்புறம் வாரங்களின் பண்டிகை, கூடார பண்டிகை. கரெக்டா? அப்போ என்னென்ன பண்டிகை பார்த்தோம் நம்ம? பஸ்கா, புளிப்புள்ள அப்ப பண்டிகை. புளிப்புள்ள அப்ப பண்டிகைன்னா என்னது? அப்போ அந்த எத்தனாவது மாசம் அது? முதல் மாதம். பேரு அந்த மாசத்துக்கு பேரு நீசான். நீசான் மாதம். ரெண்டுமே சொல்லலாம், நீசான் அல்லது ஆபிப், ரெண்டுமே சொல்லலாம். ஒரு இடத்துல ஆபிப் இருக்கு, ஒரு நீசான் சொல்லலாம். ஆபிப்னு சொல்லலாம், ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே, அப்போ நீசான் மாதம் என்ன தேதி அது? 14ஆம் தேதி என்ன பண்டிகை? பஸ்கா பண்டிகை. 15ஆம் தேதியில இருந்து புளிப்புள்ள அப்ப பண்டிகை. எத்தனை நாள் கொண்டாடணும்? 7 நாள். அல்ல, முதல் நாள் என்னது? முதல் நாள் ஓய்வு நாள். ஓய்வு நாள். கரெக்டா? அப்ப இவங்க கூடி இருக்கிறது எந்த நாள்? பெண்டிகாஸ்ட் இல்லையா? அது எப்போ? அது எங்கிருந்து 5வது? எங்கிருந்து 5வது நாள்னா ஜீசஸ் கிரைஸ்டோட உயிர்த்தெழுதல், அதாவது 7 நாளுக்கு மறுநாள். 15 7 நாள் தானே?
14 பஸ்கா பண்டிகை, 15 ஓய்வு நாள், 21 ஓய்வு நாள். முதல் நாள் ஓய்வு, கடைசி நாள். அப்போ ஓய்வு நாளுக்கு மறுநாள்ன்றது 16ஆம் தேதி. கரெக்டா? சரி, அப்ப என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கூடி இருக்கிறாங்க. அந்த டைம்ல தான் அவங்களுக்கு என்ன பாஷை கிடைச்சது? பற்பல பாஷைகளை பேசினார்கள். அப்ப அங்க என்ன பேசுகிறவர்கள் எல்லோரும் யார் அல்லவா? கலிலேயர்கள் அல்லவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கலிலேயர்கள் அல்லவானா என்ன சொல்றாங்க? இவர்கள் எல்லாரும் ஒரு படிப்பறிவு இல்லாதவர்களாச்சு, பேதைகளாச்சு. இவங்ககிட்ட எப்படி நம்ம சரி, எப்படி இவங்க இந்த பாஷையில பேசுறாங்க? அவனவன் தன் தன் ஜென்ம பாஷையில என்ன பண்றான்? பேசுறாங்களே அப்படின்னா, இப்ப நம்ம கடந்த கிளாஸ்ல பார்த்தோம் இது எப்படி பேசுனாங்கன்னு. பேசுகிறவர்களுக்கு தான் என்னதுங்க? பேசுகிறவர்களுக்கு தான் என்ன இருக்கு? ஹோலி ஸ்பிரிட் இருக்கு. கேட்கறவனுக்கு என்ன வேண்டிய அதுல ஹோலி ஸ்பிரிட் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவளுக்கு. ஏன்னா உங்க பாஷையில தான் நான் பேசுறேன். யாருக்கு தான் ஹோலி ஸ்பிரிட் வேணும்? பேசுறவங்க தான் வேணும். உங்க பாஷையில உங்க கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன தேவையில்லை? ஹோலி ஸ்பிரிட் தேவையில்லைன்றதை நம்ம கடந்த வாரம் என்ன பண்ணோம்னா நம்ம பார்த்தோம். சரி, அப்போ இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்றத பாருங்க. ஒன்று கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1 படிக்கலாம். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஏனெனில் அந்நிய பாஷையை பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாது இருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த கொரிந்து சபை அப்படின்றது ஒரு கொரிந்து பட்டணத்துல இருக்கிற ஒரு சபை. ஓகே, இந்த கொரிந்து பட்டணம் எங்க இருக்கு அப்படின்னா, அது கிரேக்க நாட்டுல இருக்கிற ஒரு பட்டணம் கொரிந்து சபை. இது ஒரு எப்படிப்பட்ட ஒரு நகரம் பார்த்தோம் நம்ம கடந்த கிளாஸ்ல. இல்ல, இந்த சிட்டி எப்படிப்பட்ட சிட்டின்னா, இது ஒரு போர்ட், அதாவது துறைமுகம், நிறைய வியாபாரங்கள் நடக்கிற ஒரு சிட்டி. ஓகே, இங்க நிறைய ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. நிறைய ஜனங்கள் வருவாங்க. அப்படி இருக்கும்போது பலதரப்பட்ட, ஓகேவா? நம்ம இப்ப என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த கொரிந்து பட்டணம் ஒரு துறைமுக பட்டணம். அங்க பலதரப்பட்ட மக்கள் என்ன பண்ணிப்பாங்க? வருவாங்க. நிறைய பாஷை பேசுறவங்க என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. அங்க ஒரு சபை இருந்துச்சு, கொரிந்து சபைன்னு ஒண்ணு. ஓகே, அந்த சபையில நடக்கிற சில ஒழுங்கினமான செயல்களை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கொரிந்து நிருபத்துல என்ன பண்றாருன்னா அடிக்கடி சுட்டி காட்டுவார். ஓகே, இதுல என்னென்ன பிரச்சனைலாம் வரும் நம்ம கடந்த கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா? ஸ்திரீகளுடைய உபதேசங்கள் பேசுறது, ஸ்திரீகள் முக்காடித்துக் கொள்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சபைக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டே இருப்பார். அதுல ஒரு பாயிண்ட் தான் என்னன்னா, பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல இப்ப நாம பார்த்தோம் இல்லையா? சீஷர்கள் எல்லாரும் கூடி அந்நிய பாஷை பேசுறாங்க இல்லையா? அதோட அந்நிய பாஷை பேசுவதை குறிச்சு வேற எந்த இடத்துல என்ன பண்ணாதுன்னா பைபிள் இருக்காது, எங்கேயும் இருக்காது. இவங்க அதை மிஸ்யூஸ் பண்றாங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுவார் அப்போஸ்தலனாகிய பவுல் மீண்டுமாக அதோடைய தெளிவு என்ன பண்றாரு கொடுக்குறாரு. சோ என்ன டங்ஸ்னா என்ன, அந்நிய பாஷைனா என்ன அப்படின்னு நாம சொல்லும் போது, அப்ப அந்நிய பாஷை அவங்களுக்கு அப்ப தேவைப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா, அவங்க எல்லோருமே படிப்பறிவு இல்லாதவர்கள், பாஷைகள் அதிகமா தெரியாது, மற்ற பாஷைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லை. ஓகே, அப்படி இருக்கும்போது அவர்கள் இமிடியேட்டா இப்ப என்ன சொல்லி ஆகணும்? இப்போ காஸ்பல் சொல்லி ஆகணும். பல இடத்துக்கு போய் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன பண்ணிட்டாரு? இப்போ அவரு மறிச்சிட்டாங்க, மறிச்சு அவரு உயிர்த்து எழுந்துட்டாங்க, மறித்து உயிர்த்து எழுந்துட்டாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணி ஆகணும்? அப்போஸ்தலர்கள் என்ன சொல்ற, நீங்கள் உலகம் எங்கிலும் போய்
நீங்க உலகமெங்கிலும் போய் சகல சிருஷ்டிகளுக்கு என்ன பண்ணுங்க, சீஷராக்குங்கன்னு ஒரு கட்டளை கொடுத்துட்டாரு. அப்படி கட்டளை கொடுக்கும் போது அவங்க இமிடியேட்டா இப்ப தோமா இந்தியாவுக்கு வரான்னு வச்சுக்கோங்க, வந்தார் இல்லையா? தோமா இந்தியாவுக்கு வந்தா என்ன லாங்குவேஜ் கத்துக்கணும்? இந்தியாவில் நிறைய லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, பலதரப்பட்ட லாங்குவேஜ் இருக்கு இந்தியால இல்லையா? அப்ப இந்த லாங்குவேஜ் என்ன பண்ணணும், அவரு லேர்ன் பண்ணிக்கணும்ல. அவர் லேர்ன் பண்ணிக்கிட்டு இந்தியாவில எப்போ காஸ்பல் சொல்றது? அதுக்கு இமிடியேட்டா கொடுக்கப்பட்ட ஒரு வரம் தான் என்னதுங்கன்னா அந்நிய பாஷை இல்லையா? அதுக்கான வரம் தான் அது. ஓகே, இப்போ ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு வரம் வேணுமா? நீங்க கத்துக்கலாமா? இப்போ ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது வரம் வேணுமா, இல்ல நீங்க தாராளமா கத்துக்கலாமா? தாராளமா கத்துக்கலாம். இன்னும் போக போக நீங்க என்ன லாங்குவேஜ் வேணாலும் என்ன பண்ணலாம், இந்த மொபைல் வச்சுக்கிட்டு பேச ஆரம்பிக்கலாம். கரெக்டுங்களா? நீங்க உங்க பாஷையில பேசினாலே உங்களுக்கு என்ன பண்ணும், அந்த லாங்குவேஜ்ல உங்களுக்கு மாத்தி கொடுக்கும். கரெக்டுங்களா? அப்போ ஒரு வரம், அதாவது வேதம் சொல்லுது, நிறைவானது வரும்போது குறைவானது என்ன பண்ணிடும், குறைஞ்சு போயிடும். நிறைவானது எது? நிறைவானது எது? ஆன் பண்ணலையா? நிறைவானது வரும்போது குறைவானது. ஓகே, அப்ப இது எல்லாமே அந்நிய பாஷைன்றது எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு வரமா அப்படின்னா, அந்நிய பாஷைன்றது வரம்னாலே அது எல்லாருக்கும் கிடைக்காது. ஓகே, சிலருக்கு தீர்க்க தரிசன வரம், சிலருக்கு அப்புறம் குணமாக்கும் வரம், சிலருக்கு பாஷையா பற்பல பாஷைகளை பேசுற வரம். இது எல்லாமே என்னதுங்க, ஒவ்வொரு வரங்கள். கரெக்டா? சரி, இப்போ அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 12 அப்போஸ்தலர்களும் என்ன பண்ணாங்க, பற்பல பாஷைகள் பேசு. அதுக்கப்புறம் அவங்க எங்க பேசினாங்கன்னு இருக்கு வசனம். இங்க பைபிள்ல டங்ஸ் பேசினாங்களா, வேற பாஷை பேசினாங்க? பவுல் சொல்றது என்ன சொல்றாரு, எனக்கு எல்லா பாஷையும் தெரியும், நான் நிறைய பாஷை பேசுவேன். பேசக்கூடாது பாருங்க இந்த 14ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றது இல்லையா? அப்போ இது என்னதுன்னா, அந்த வசனம் படிங்க, 1 Corinthians 14:1 படிங்க. அந்நிய பாஷையை பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாது இருக்கிறபடியினாலே அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் யார்கிட்ட பேசுறான், தேவனிடத்தில் பேசுறான். என்ன அர்த்தம்? இப்ப அந்நிய பாஷைனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்நிய பாஷைனா என்னதுங்க? அப்போஸ்தலர்கள் அந்நிய பாஷை பேசினாங்களா? பேசினாங்களா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அந்நிய பாஷை பேசினாங்க. புரிஞ்சுதாது? யாருக்காவது புரியலன்னாங்களா? எல்லாரும் புரிஞ்சுது. அவனவன் தன் ஜென்ம பாஷையில என்ன பண்றது, இந்த ஒரு ஜென்ம பாஷை என்ன பண்றாங்க, பேசுறார்களே. அப்படின்னா என்ன பேசுறாங்களா? தேவனுடைய மகத்துவங்களை பேசினாங்க. என்ன பேசினாங்க? தேவனுடைய மகத்துவங்களை பேசுறாங்க. அப்ப தேவனுடைய மகத்துவங்களை எதுல பேச முடியும்? தேவனுடைய ஆவின் அனுக்கிரகத்தால் தான் என்ன பண்ண முடியும், பேச முடியும். சும்மா பேச முடியுமா தேவனுடைய ரகசியங்களை? தேவனுடைய மகத்துவமாகிய அவருடைய ரகசியங்களை அவருடைய ஆவியோடு தான் என்ன பண்ண முடியும், பேச முடியும். அப்படி ஆவியோட பேசும்போது, இப்ப அந்நிய பாஷை பேசுறவன் தேவன்கிட்ட தான் பேசுறான் அப்படின்னா, தேவனுக்கு லாங்குவேஜ் தெரியுமா தெரியாது? அப்படின்னா ரகசியம் பேச போறீங்க தேவன்கிட்ட? அவசியமே இல்லை. அது என்ன இல்லை, அவசியமே இல்லை. ஓகே, அப்போ இப்ப நான் உங்ககிட்ட ஒரு லாங்குவேஜ் பேசுறேன். உங்க எல்லாருக்குமே அந்த லாங்குவேஜ் அந்நிய லாங்குவேஜா இருக்கு, அந்நிய லாங்குவேஜா இருக்கு. சோ இதுல நான் ஆவினுடைய அனுக்கிரகத்துல நிறைய ரகசியங்களை பேசினா உங்களுக்கு அது ஒண்ணுமே புரியல, நீங்க என்ன சொல்லுவீங்க?
எங்களுக்கு புரியல, எங்க லாங்குவேஜ்ல என்ன பண்ணுங்க பேசுங்கன்னு சொல்லுது. கரெக்டா? இப்ப நான் என்னதான் தேவனுடைய ஆவியில அனுக்கிரகத்துல ஒரு லாங்குவேஜ் எடுத்து உங்களுக்கு பேசினாலும் அது உங்களுக்கு புரியல, அது என்ன இல்லை, பிரயோஜனம் இல்ல. அப்ப என்ன சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல், அப்படி பேசணும்னா நீ போய் உனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல நீ யார்கிட்ட பேசிக்கோ, தேவன்கிட்ட பேசிக்கோ. தேவன்கிட்ட என்ன பண்ணிக்கோ, பேசிக்கோ. யார்கிட்ட பேச வேண்டாம், மனுஷர்கிட்ட பேச வேண்டாம். நீ போய் தேவன்கிட்ட ரகசியமா என்ன பண்ணிக்கோ, தனியா நீ ரகசியமா பேசிக்கோ. அடுத்து பாருங்க 3ஆம் வசனம். தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக்கத்தக்கதாக பேசுகிறான். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி. இங்க 2 வரங்களை குறிச்சு பேசுறார். என்னன்னு? ஒண்ணு தீர்க்க தரிசன வரம், இன்னொன்னு அந்நிய பாஷை பேசுற வரம். அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு பக்தி இருக்கு, இட்ஸ் யுவர் பர்சனல். அது உன்னுடைய பக்திக்காக என்ன பண்றது, நீ பேசிக்கிறது உன்னுடைய பக்திக்காக. ஆனா சபைக்கு பக்தி விருத்தி உண்டு பண்ணணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும், தீர்க்க தரிசனத்தை வியாக்கியானம் பண்ண. பைபிள்ல எத்தனை ப்ராபஸ் இருக்கு, என்ன பண்ணலாம், அது ப்ராபஸ் எடுத்து நீ ரிவீல் பண்ணலாம்ல, பேசலாம், ஜனங்களுக்கு பேசலாம். அதனால என்ன ஆகும், வசனம் சொல்ல தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார். தீர்க்க தரிசனத்தை குறிச்சு நமக்கு ஒரு தெளிவு இல்லை அப்படின்னா ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, ஏன் அப்படின்னா வரப்போற காலத்தை சொல்றதுதான் என்னதுங்க தீர்க்க தரிசனம். வரப்போகிற காலத்துடைய எச்சரிப்பை நம்ம சபைக்கு கொடுக்கலன்னா சபை என்ன ஆயிடும், சீர்கெட்டு போயிடும். அப்ப சபைக்கு ஏற்ற காலத்துல ஏற்ற சத்தியத்தை என்ன பண்ணணும், கொடுக்கிறவர்கள் தான் நல்ல மேய்ப்பர்கள். கரெக்டா? சபைக்கு என்ன கொடுக்கணும், ஃபுட்டு கொடுக்கணும். கரெக்டா? ஆகாரம் கொடுக்கணும்ல. ஆகாரம் கொடுக்கறது தான் யாருடைய வேலை, மேய்ப்பனுடைய வேலை. எவ்வளவு நாள் ஒரே ஆகாரம் கொடுத்துட்டு முடியும், எவ்வளவு நாள் நீங்க ஒரே பாட்டு பாடுவீங்க, எவ்வளவு நாள் ஒரே பாட்டு பாடுவீங்க, எவ்வளவு நாள் கை தட்டிட்டே இருப்பீங்க, எவ்வளவு நாள் கீபோர்டு வாசிட்டே இருப்பீங்க, எவ்வளவு நாள் ட்ரம்ஸ் அடிச்சுட்டே இருப்பீங்க. அதெல்லாம் நான் தவறுன்னு சொல்ல. சபை பக்தி விருத்தி அடைவது டங்ஸ்ல இல்ல. அந்நிய பாஷை பேசுறவன் யாருக்கு பேசிக்கிறான், தனக்கு பக்தி. இன்னைக்கு சபையில அந்நிய பாஷை எப்படி பேசுறாங்க எல்லாரும், ஒரு பெண்டிகாஸ்ட் சர்ச் பார்த்தோம் அப்படின்னா இருக்கிற 50 பேர் என்ன பண்ணி ஆகணும், அதுல அந்நிய பாஷை பேசிட்டு ஆகணும். கரெக்டா? அந்நிய பாஷை பேசணும். அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு சபை இருக்கு. நான் தேவனுடைய இதுல என்ன அடைஞ்சிக்கணும், பக்தி விருத்தி அடைஞ்சிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவையில்லை, அது தேவையில்லைல்ல. சபை என்ன ஆகணும், இப்ப நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல கூடுறோம் அப்படின்னா அது சபை. அந்த பக்தி விருத்தி அடையணும்னா என்ன பண்ண சொல்றாரு, நீ தீர்க்க தரிசனத்தை எடுத்து பேசு, தீர்க்க தரிசனத்தை பண்ண. பாருங்க, அதுல படிக்கலாம். 1 கொரிந்தியர் 14:5 படிங்க. நீங்கள் எல்லாரும் பிற லாங்குவேஜை கத்துக்கணும், நான் தெரிஞ்சுக்கணும் என்ன பண்றேன், நான் விரும்புறேன். ஆகிலும் அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று அதிகமா. நீங்க இந்த தீர்க்க தரிசனத்தை குறிச்சு நம்ம பின்னாடி படிக்கலாம். தீர்க்க தரிசனம் சொல்றதுன்னா என்ன, உங்க பேரை சொல்லி சொல்லி உங்களுக்கு ப்ராபசி சொல்றதா, இல்ல தேவனுடைய வேதத்துல இருக்கிற தீர்க்க தரிசனம் உள்ள ரகசியங்களை எடுத்து என்ன பண்றது, ரீச் பண்றதா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். கரெக்டா? சரி, இப்ப அப்படி பேசுறது 6ஆம் வசனம் பாருங்க. நான் உங்களுக்கு உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காகவே, அறிவு உண்டாக்குவதற்காகவே, தீர்க்கதரிசனத்தை அறிவிக்கிறதற்காகவே, போதகத்தை போதிக்கிறதற்காகவே ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய பாஷைகளில் பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம். என்ன கேட்கிறாரு பாருங்க கேள்வி, என்ன கேட்கிறாரு, நான் உங்ககிட்ட வந்து
தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதுக்காகவாது, போதகத்தை போதிக்கிறதுக்காகவாது ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய பாஷைகள் பேசினால் என்னால் உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? நான் பாட்டு ஒரு பாஷையை பேசிட்டே இருக்கேன் உங்களுக்கு தெரியாம இல்லையா? அதனால என்னால உங்களுக்கு இப்ப என்ன பிரயோஜனம்? ஒண்ணும் இல்ல. அப்படியே புல்லாங்குழல், சுரமண்டலம் முதலாகிய சத்தமிடுகிற உயிரில்லாத வாக்கியங்கள் ஒலிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால் குரலாலே மீறப்படுவதும் சுரமண்டலத்தால் வாசிக்கப்படுவதும் என்னவென்று எப்படி தெரியும்? நீங்க வாசிக்கிற ஒவ்வொரு புல்லாங்குழலுக்கும் கீபோர்டுக்கும் கிட்டாருக்கும் என்ன இருக்கு? ஒரு ஓசை இருக்கு. அதுல நீ வித்தியாசம் காட்டல, எல்லாமே ஒரே மாதிரி இருந்ததுன்னா அது எதுக்கு? அது கரெக்டுங்களா? அப்ப ஒரு வித்தியாசத்தை காட்டணும். அந்தபடி எக்காலம் விளங்காத சத்தம் விட்டால் என்ன அர்த்தம்? ஒரு ஆயத்தமாக ஒரு சவுண்ட் இருக்கு, முடிவுக்கு ஒரு சவுண்ட் இருக்கு இல்லையா? இதுல ஏதாவது டிஃப்ரெண்டா சத்தம் கொடுத்துட்டானா என்ன ஆயிடும்? தயாராக முடியாதுல்ல. கரெக்டா? அப்ப எக்காலம் விளங்காத சத்தம் இடுகிறது போல நீங்களும் விளங்காத வார்த்தைகள் என்ன பண்ணிட்டீங்க? பேசிட்டீங்க. அதனால யாரும் என்ன ஆக மாட்டாங்க? தயாராக மாட்டாங்க. சபை என்ன ஆகாது, அதனால பக்தி விருத்தி அடையாது. அதுபோல நீங்களும் பேச்சை நாவினால் வசனியாவிட்டால் பேசப்பட்டது என்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுகிறவர்களாய் இருக்கிறீர்களே. அதுபோல நீங்களும் தெளிவான வார்த்தைகளை பேசாவிட்டால் நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுகிறதா இருக்கிறீர்களே அப்படின்னு அர்த்தம். ஆமா, பின்னாடி பைத்தியனே சொல்லுவாரு. கல்லாதவன் ஒருத்தன் உள்ள வந்துட்டானா அவங்கள பார்த்து என்ன சொல்லுவான்? அப்படிதான் சொல்லுவாரு. இதை பத்தி என்னன்னே தெரியாத ஒருத்தன் உள்ள வந்துட்டானா அவங்க நீ பாட்டு வேற பாஷையை பேசிட்டு இருந்தானா நம்ம எந்த இடத்துல வந்திருக்கோம் அவங்க என்ன டவுட் வந்துடும்? அப்படி வந்துருமே. படிங்க. உலகத்திலே எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது, அவைகளில் ஒன்றும் அர்த்தம் இல்லாததல்ல. எவ்வளவு அழகா தெளிவா சொல்ற. உலகத்துல எவ்வளவோ பாஷை இருக்கு, அந்த எந்த பாஷைக்காவது என்ன இல்லாம பாஷை என்ன பாஷை இருக்கு? அது ஒரு கம்யூனிகேஷன். ஓகே, அப்ப நான் நினைப்பதையும் சிந்திப்பதையும் வார்த்தைகளால் என்ன பண்றேன்? சொல்வதுதான் மொழி. ஒவ்வொரு மொழிக்கும் என்ன இருக்குன்னா ஒரு இலக்கணம் இருக்கு இல்லையா? ஒரு இப்ப இங்கிலீஷ் இருக்குன்னா அதுக்கு ஒரு கிராமர் இருக்கு இல்லையா? ஒரு கிராமர் தெரியாம நீ என்ன பண்ண முடியாது? பேச முடியாது, லாங்குவேஜ் பேச முடியாது. அப்படின்னா பேசினா கூட அதுல ஒரு என்ன இருக்காது, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க ஈஸியா கண்டுபிடிப்பாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு இங்கிலீஷ் தெரியும். அப்ப அந்த ஆமா என்ன 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 புரியுது? நான் ஒரு ப்ரொனவுன்ஸ் பண்ற ஒரு வார்த்தையில கூட நான் ஒரு இங்கிலீஷ் வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்றேன் அப்படின்னா அந்த ப்ரொனவுன்சியேஷன்ற வார்த்தையை நான் எப்படி உச்சரிக்கிறேன், அதுல நான் சொல்லக்கூடிய வார்த்தையை உச்சரிக்கிறத வச்சு நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க எந்த அளவுக்கு. அப்போ ஒவ்வொரு பாஷைக்கும் என்ன இருக்கு? ஒரு அர்த்தம் இருக்கு. ஒரு லாங்குவேஜ்னாலே அதுக்கு ஒரு இலக்கணம் இருக்கு. ஆனா நீங்க பேசுற பாஷைக்கு என்ன அர்த்தம் இருக்குன்னு கேக்குற. உலகத்துல எத்தனையோ பாஷை இருக்கு. அப்பவே இருக்கு. அப்போஸ்தலன் இருக்கும்போது என்ன இருக்கான்? அப்பவே அநேக பாஷை இருக்குன்ற இல்ல. இப்போ அதை விட இப்ப அப்போஸ்தலன் பவுல் இருக்கும்போது பாருங்க, வேதமே முழுமை அடையல. என்ன அடையல? இல்ல அவருடைய நிருபம் இன்னும் சேர்க்கல இல்ல. அப்பதான் அவர் எழுதுறாரு ஒவ்வொன்றும். அவருடைய காலத்துல அவர் என்ன சொல்றாரு? அநேக பாஷை இருக்குப்பா இல்லையா? அப்போ இன்னும் வேதமே வெளியே வரல. புதிய ஏற்பாடுன்ற ஒண்ணு என்ன ஆகல, ஃபுல்ஃபில் ஆகி வெளியே வரல இல்லையா? ஃபுல்ஃபில் ஆகுறதுக்கு முன்னாடியே அவர் பேசுறாரு எத்தனையோ பாஷை இருக்கு. ஆனா இன்னைக்கு அதை விட பல ஆயிரம் பாஷைகள் என்ன பண்ணிடுச்சு? வெளியே வந்துச்சு. பல ஆயிரம் பாஷைகள்ல வேதாகமும் வெளியே வந்துச்சு. பைபிள் என்ன ஆயிடுச்சு? பிரிண்ட் பண்ணி என்ன பண்ணியாச்சு? பைபிள் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. இப்போ நான் ஒரு லாங்குவேஜ் அந்நிய பாஷையா பேசுறேன் அப்படின்னு நீங்க என்ன பண்ணவே முடியாது. இல்லாத ஒரு காலத்தில் ஒரு காரியத்தை ஏற்படுத்துவதுதான் தேவன். நல்லா புரிஞ்சுக்கோங்க.
ஒரு நாள் ஒரு காலத்துல எதுவுமே இல்லை, அந்த அந்த காலத்துல தேவன் கொடுத்தா ஒரு விஷயத்த கொடுக்குறாரு இல்லையா, அதுக்குதான் தேவன். எல்லாமே இருக்கிற ஒரு காலத்துல தேவன் ஒரு விஷயத்த என்ன பண்ண மாட்டார், அவசியம் இல்லைல்ல. இன்னைக்கு ஒரு லாங்குவேஜ் தேவன் கத்துக்கணும்னு ஒரு வரத்தை தேவன் என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கொடுக்க வேண்டியது இல்லைல்ல. கரெக்டா? நான் எங்கேயாவது ஒரு மாசம் ஒரு இடத்துல கோர்ஸ் போனா என்ன பண்ணிக்கலாம், ஒரு லாங்குவேஜுக்கு உண்டான ஒரு பேசிக்காவது என்ன பண்ணிக்கலாம், நான் கத்துக்கலாம். நான் போயிருக்கேன், ஒரு ஹிந்தி கிளாஸ் போயிருக்கும் போது ஒரு மாசத்துல ஒரு பேசிக்கான விஷயம் என்ன பண்ணலாம். நான் ஹிந்தினா என்னன்ற அளவுக்கு ஒரு நம்ம வீட்டு பாஸ்ல நிக்கிற ஒரு பானிபுரி கலாச்சாரங்கிட்ட என்ன பேசணுமோ அதை என்ன பண்ணலாம், நிச்சயமா एक प्लेट பானிபுரி கொடுங்க என்ன பண்ணலாம், நம்ம தாராளமா பேசலாம். கரெக்டா? அவன் பாருங்க, அவன் நம்ம கூட படிக்க அவன் என்ன பண்றான், அவன் நம்ம அழகா தமிழ் பேசுறான். அவனை பார்த்தா தமிழ்காரன் மாதிரி இருக்கிறான் தெரியல இல்லையா? ஆனா நம்ம ஆளுங்க லாங்குவேஜ் கத்துக்கிற ஒரு ஸ்கில் என்ன பண்றது, நம்ம இன்ட்ரெஸ்ட் காட்டுறதே இல்லை இல்லையா? ஆனா ஒருவேளை நம்ம அடிக்கடி வெளியூருக்கு போயிட்டு வர மாதிரி இருந்தா நம்மளுக்கு என்ன தேவைப்படும், ஒரு லாங்குவேஜ் தேவைப்படும். நான் அடிக்கடி கேரளாக்கு போயிட்டு வருவோம், கேரளாக்கு போவோம். நான் லாஸ்ட் டைம் கேரளாக்கு போகும்போது என்னுடைய வீட்டுக்கார அம்மாவுடைய ஊரு கேரளா கிட்ட பக்கத்துல பார்டர். அவங்க ரிலேட்டிவ் எல்லாம் கேரளாவில் நிறைய பேர் இருக்காங்க, திருவனந்தபுரம் தாண்டி போனவங்க. அவங்க பேசுறத பார்த்து நான் உட்காந்துருக்கேன். நான் இப்போ புதுசா மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் போறேன். அவங்க என்ன சொல்றாங்க, அடுத்த முறை சேட்டாவுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து என்ன பண்றோம், கூட்டு வரணும் அப்படின்ற. அப்ப என்ன அர்த்தம், ஒரு லாங்குவேஜ் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் என்ன பண்ணிக்கலாம், அதை கத்துக்கலாம். இப்ப அதுக்கு உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்கணும்னு என்ன இல்லை, அவசியம் இல்லை. கரெக்டா? வரம் கொடுத்தா தேவனுடைய அந்த ஒரு பவர் தெரியாம போயிடும், அதோடைய விஷயம். இப்ப ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு அற்புதம் செய்யறாரு அப்படின்னா அங்க அந்த அற்புதம் செய்வதற்கான சூழ்நிலையே இருக்கக்கூடாது, அந்த காரியம் நடக்கிறதுக்கான சூழ்நிலையே இருக்கக்கூடாது. ஆபிரகாம் கிட்ட என்ன இருக்கக்கூடாது, என்ன சொல்றாரு ஆபிரகாம், நான் வயது சென்றவன், நான் வயது சென்றவன், என் மனைவி சரீரம் செத்து போனது. இப்படி இருக்கணும் தேவன் என்ன செய்யறதுக்கு, ஒரு அற்புதம் செய்யுது. அப்போதான் அந்த அற்புதத்துக்கு என்ன இருக்கும், ஒரு டெப்த் இருக்கும் அதுல தேவன் செய்யுது. கரெக்டா? அப்ப ரெண்டு பேருமே ஆபிரகாமும் சிரிக்கிறாரு, யாரும் சாரால என்ன பண்றாங்க, சிரிக்கிறாங்க. இவங்க சிரிச்சு என்ன கன்ஃபார்ம் பண்றாங்க, நடக்காதுன்னு கன்ஃபார்ம் பண்றாங்க, சாத்தியம் இல்லை. அப்ப ரெண்டு பேரும் சிரிச்ச உடனே தேவன் என்ன கன்ஃபார்ம் பண்றாங்க, இனி என்ன பண்ணலாம், இன்கேஸ் ரெண்டு பேரும் சிரிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்ல வாய்ப்பு இருக்கு, ஃபியூச்சர்ல கூட ஆபிரகாம் என் மாம்சத்துல செய்வான்னு கூட சொல்லலாம்ல. அப்ப தேவனுக்கு என்ன தேவை, இது நடக்காது அப்படின்னு என்ன பண்ணணும் இல்லையா? இப்ப இயேசு கிறிஸ்துவோட முதல் அற்புதத்துல போய் என்ன சொல்லணும், இப்போ அவருக்கு திராட்சை ரசம் குறைவு பெறும் நல்லாவே தெரியும். கரெக்டா? நல்லாவே தெரியும். இங்க முதல் அற்புதத்தை செய்யணும்னு யாருக்கு நல்லா தெரியும், அவருக்கு நல்லாவே தெரியும். இட்ஸ் ஆல்ரெடி ப்ரீ பிளான், எல்லாமே பிளானோட தான் நடக்குது. ஓகே. ஆனாலும் இயேசு கிறிஸ்து அதுக்கான சூழ்நிலையை எதிர்பார்ப்பாரு. என்ன, அவர்கிட்ட வந்து சொல்லணும், என்ன சொல்லணும், திராட்சை ரசம் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்ற நியூஸ் எங்க வரணும், அவருக்கு சொல்ல வேண்டியது ஃபர்ஸ்ட். ஆனா எல்லாருக்குமே தெரியணும் என்ன தீர்ந்து போயிடுச்சு. வச்சிருக்கிற 6 கச்சாடியிலும் என்ன இல்லை இல்ல அப்படின்னு தெரியணும். அப்பதான் அவர் அற்புதம் செய்யறதுக்கு என்ன இருக்கும், அதுல ஒரு டெப்த் இருக்கும், ஒரு சமயம் ஏற்படுத்தணும் இல்லையா? இன்னைக்கு ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு எல்லாமே என்னதுங்க, ஈஸி. இந்த டைம்ல அந்த தேவன் அந்த ஒரு அற்புதம் செய்யணும்னு என்ன இல்லைன்னா அவசியமே இல்லை. இப்ப போய் உலகத்துல நீங்க எந்த மூலையில காஸ்பல் சொல்லணும்னு நினைச்சாலும் என்ன பண்ணலாம், தாராளமா சொல்லலாம். உலகத்துல இருக்கிற டெக்னாலஜி வச்சு தாராளமா சொல்லலாம், வச்சு எல்லாமே சொல்லலாம். இதுக்கு நீங்க அந்நிய பாஷைன்ற ஒரு வரம் உங்களுக்கு தேவை வேண்டிய அவசியம் இல்லை. இது எப்ப தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வேதம் நிறைவு பெறாததுக்கு முன்னாடி என்ன பண்ணப்பட்டது, இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு. எனக்கு வேதம் நிறைவு பெற்றுச்சோ அதுதான் நிறைவானது வரும்போது எது குறைவு அவரா என்ன பண்ணுச்சு, ஒழிஞ்சு போயிடுச்சு. இப்ப படிங்க அடுத்த வசனம். ஆயினும் பாஷையின் கருத்தை நான் அறியாமல் இருந்தால் பேசுகிறவனுக்கு அந்நியனாய் இருப்பேன், பேசுகிறவனும் எனக்கு அந்நியனாய் இருப்பான். நீங்களும் ஆவிக்குரியவைகளை நாடுகிறவர்கள் ஆனபடியால்
சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதின் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண. அந்நிய பாஷை எனக்கு ஒரு லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னா இப்போ எனக்கு அந்நிய பாஷை நான் பேசுறேன், வேற லாங்குவேஜ் பேசுறேன் அப்படின்னா நான் பேசுறதோட அர்த்தம் என்னன்றதை உங்களுக்கு நான் என்ன பண்ணணும், விலைக்கு சொல்லணும். இப்போ எங்களுக்கு சில சகோதரர்கள் கிளாஸ் எடுப்பாங்க. கிளாஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு அவங்க பெங்களூர், சில பெங்களூர்ல சகோதரர்கள் வருவாங்க. பெங்களூர்ல இருக்கவனுக்கு மேக்சிமம் தமிழ் தெரியும், தமிழ் புரிஞ்சுக்குவாங்க. அவங்க கன்னடா பேசுறாங்க இல்லையா, பெங்களூர் இருக்கிற நிறைய பேர் யார் இருக்காங்க, தமிழ் இருக்காங்க. ஓகே, அவங்க கன்னடாவிலையும் சில வார்த்தைகளை சொல்லி தமிழையும் சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா சப்ஜெக்ட் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அப்ப யாருக்கும் புரியும், அவங்களுக்கும் புரியும், எங்க தமிழர்களுக்கும் புரியும். கரெக்டா? ஆனா அவர்களால தமிழ்ல ஒரு ஃப்ளோவா பேச முடியாது. தமிழ்ல ஒரு ஃப்ளோ ஆனா புரிஞ்சுக்கலாம். நான் கன்னடால என்ன சொன்னன்றதை அவங்க தமிழ்ல சொன்னாங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஓரளவு புரிஞ்சுக்கலாம் இதுதான் சொல்ல வந்தாங்கன்றத. கரெக்டா? அப்ப என்ன சொல்றாருன்னா, நீ அந்நிய பாஷை பேசணும்னு நினைச்ச இல்லையா, நீ எதையும் பேசணும், எதையும் கேட்கணும், அது அர்த்தத்தையும் தேவன்கிட்ட கேளு, நீ அந்த ஒரு விஷயத்த கேளு. நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று என் கருத்து பயனற்றதா இருக்கும். பாத்தீங்களா, நான் அந்நிய பாஷையில பேசினா என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே தவிர என் கருத்து என்னவா இருக்கும், பயனற்றதா இருக்குமே. இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும் போது கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்திற்கு ஆமேன் என்று எப்படி சொல்லுவான்? நீ பேசுகிறது இன்னதென்று அவன் அறியானே. நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், ஆகிலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டானே. உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக என் தேவனை ஸ்தோத்திரம். என்ன சொல்றாரு இப்போ? எல்லாரோட எனக்கு என்ன தெரியும், எனக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியும். அப்போஸ்தலன் பவுல். ஓகே, பேசிக்காவே அவர் என்ன, யார் அவரு? அப்போஸ்தலன் பவுல் யார்? அவர் ஒரு யூதர். அவர் சொல்லும் போது என்ன சொல்றார்? நான் யூதர், பரிசேயன், நியாய பிரமாணத்தின்படி ஒரு பரிசேயன் எல்லாம் சொல்றாரு இல்லையா. அப்போ ஒரு யூதர்களுக்கு பேசிக்காவே என்னென்ன பாஷை பேசுவாங்க? அவங்க எபிரேய பாஷை பேசுவாங்க, கிரேக்க மொழி, ஏன்னா அவங்கள கிரேக்கர்கள் ஆட்சி செய்திருக்காங்க. அவங்களோட லாங்குவேஜ நிறைய பேருக்கு அடுத்திருக்காங்க யூதர்கள்கிட்ட. அதனாலதான் புதிய ஏற்பாடு என்ன மொழியில இருக்கு? எபிரேய மொழியில இருந்து பழைய ஏற்பாடு இருக்கு. புதிய ஏற்பாடு என்ன மொழி எழுதப்பட்டது? கிரேக்க மொழியில. ஓகே, ஆனா அவங்க பேசுனது அரமைக்கல. இயேசு பேசுனது என்னதுங்க? அரமைக்கல. பாருங்க, ஒரு யூதருக்கு எத்தனை லாங்குவேஜ் கையில இருக்கு பாருங்க. அவங்க ஆல்ரெடி பேசின எபிரேய பாஷை, கிரேக்க பாஷை, அப்புறம் அராமைக் பாஷை. அவர்ல ரோமர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. லத்தீன் பாஷை கூட என்ன பண்ணுவாங்க, மேல அவங்களுக்கு லத்தீன்ல தான் எழுதி வச்சாங்க. நசரேயன் ஆகிய இயேசுன்னு ராஜான், இவருக்கு ராஜான்னு என்ன பண்ணாங்க, லத்தீன்ல எழுதினாங்க. அப்போ அவங்களுக்கு இவ்வளவு பாஷைகள் கையில் இருக்கு பாருங்க, எவ்வளவு பாஷைகள். அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் ஒரு ரோமாபுரி சிட்டிசன். அவர் யாரு? பவுல் என்ன சிட்டிசன்ஷிப் வச்சிருக்காரு அவரு? ரோமர். ஒரு சிறைச்சாலை இருக்கும் போது ஒரு ரோமர் சிட்டிசன் கிட்ட பேசுவார் அவர். சாதாரண விஷயம்ல ரோம் சிட்டிசன்ஷிப் வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு என்ன சொல்றேன், எனக்கு அவ்வளவு லாங்குவேஜ் தெரியும். உங்க எல்லாரோட நான் நிறைய லாங்குவேஜ் பேசுவேன். அப்படி இருக்கும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடு 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாயிருக்கு. என்ன சொல்றாரு? எனக்கு உங்களை விட என்ன பேச தெரியும். கொரிந்து சபைக்கு சொல்றாரு, நீ ஒரு 2 லாங்குவேஜ் வச்சுட்டு நீ பண்ற ஒரு அட்டகாசம் சபையில என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. எனக்கு என்ன தெரியும்? உங்களை விட நான் நிறைய பாஷை பேசுவேன். இப்ப எனக்கு தெரிஞ்ச பாஷையெல்லாம் கொண்டு நான் சபையில கொட்டினா என்னவா இருக்கும்? யாருக்குமே புரியாது. அது என்ன பிரயோஜனம்?
அப்ப உங்களை உணர்த்துற மாதிரி நான் எவ்வளவு பேசினா போதும்? ஒரு 5 வார்த்தை உனக்கு புரியுற மாதிரி நான் பேசினாலே போதும் இல்லையா? சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாயிராதேயுங்கள், துர்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலே தேறினவர்களாயும் இருந்தல். மறுபாஷைக்காரரானாலும் மறு உதவிகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. இதுதான் நம்ம போன கிளாஸ்ல முதல் வசனமா படிச்சோம். மறுபா ஏசாயால அந்நிய பாஷை என்ற வார்த்தை எங்க வருதுன்னு முதல்ல சொன்னேன் போன கிளாஸ்ல. ஏசாயா 28:11 படிச்சீங்கல்ல? படிங்க போய் 28:11. பேசுவேன், ஆகியும் அவர் என்ன பண்ண மாட்டாங்க? செவி கொடுக்க மாட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இஸ்ரேல் ஜனங்களை பலவித ராஜா வேற்று நாட்டு ராஜாக்கள் வந்து கேப்சர் பண்ணிட்டு போறாங்க. எகிப்துக்கு போறாங்களா? பாபிலோன் போறாங்களா? அஸ்ரியா போறாங்களா? அங்கெல்லாம் என்ன இருக்கு? எல்லா இடத்துல எபிரேய பாஷை இருக்கா? இல்ல. அந்த லாங்குவேஜ் இருக்கு இல்லையா? அவங்க லாங்குவேஜ்ல இருந்து மாற்று லாங்குவேஜ்ல கூட அவங்களுக்கு என்ன கொடுத்தாச்சு? எக்ஸ்பிளைன் கொடுத்தாச்சு. ஆனா அவங்க என்ன பண்றது இல்ல, கேட்கறது இல்ல, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கறது இல்ல. படிங்க, இப்ப படிங்க. அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கு. என்ன அர்த்தம் அது? அந்நிய பாஷைன்றது விசுவாசிக்கு அடையாளமா இராம அவிசுவாசிக்கு தான் அடையாளமா இருக்கு. அப்படின்னு அப்படியா? அந்நிய பாஷை பேசினாதான் இவங்க விசுவாசி, அப்படி அது அவங்களுக்கு அடையாளம் கிடையாது. ஒரு கிறிஸ்தவனா இருக்கணும், விசுவாசிகளோட இருக்கணும்னா அந்த மீனிங்ல அவர் சொல்லல. என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் அந்நிய பாஷை பேசுறாங்களா? அந்த அந்நிய பாஷை பேசும்போது அங்க இருக்கிறவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? வேற எதிர நிக்கிறவங்க யூதர்கள் இவங்க எப்படி இந்த பாஷையில பேசுறாங்க, ஜெர்ம பாஷையில பேசுறாங்க, இவங்க படிக்காதவங்க, அவங்க புரிஞ்சு அவங்க வந்து தேவன்கிட்ட சேர்றதுக்கு தான் அந்நிய பாஷை. அது யாருக்கு அடையாளம்? இங்க நின்று பேசுறவங்க விசுவாசிகள், இவரு இருக்கிறவங்க அவிசுவாசிகள். அவங்க பக்தி விருத்தி அறியறதுக்கு தான் இதுங்க. அவங்க வந்து தேவனுடைய ரகசியங்களை தேவனை குறிச்சு அறிஞ்சிக்கிறதுக்காக தான் எது அந்நிய பாஷை. இன்னும் சொல்லணும்னா, நான் என்னுடைய லாங்குவேஜ்ல பிற லாங்குவேஜ் மக்களுக்கு போய் நான் பேசணும். அப்போ இந்த பாஷை வந்து எனக்கு பக்தி விருத்திகள் யாருக்கு? அது மற்றவர்களுக்காக கொடுக்கிறது. அவிசுவாசிகளுக்காக, அவிசுவாசிகள் தேவனை தேடுவதற்கும் அவிசுவாசிகள் தேவனுடைய மகத்துவத்தை கேட்பதற்குமே அந்நிய பாஷையை தவிர யாருக்கு இல்லை. விசுவாசிக்கு அது என்ன தேவையில்லைன்ற. அதான் என்ன சொல்றாரு? அந்நிய பாஷை என்பது விசுவாசிகளுக்கு அது என்ன இல்லை, அடையாளமாயிராம அவிசுவாசிக்கு என்ன இருக்கு? அடையாளமா இருக்குது. கரெக்டா? அப்போ ஒருத்தர் அவிசுவாசம் உள்ள ஒரு நபர் விசுவாசத்துக்குள்ள வர்றதுக்கு அது என்னவா இருந்தது? நான் அதை எடுத்துக்கூடாது. ஆமா ஆமா இல்ல, அதாவது நீங்க எப்பவும் அந்நிய பாஷைனாலும் நீங்க எங்க டைரக்டா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு போயிடுங்க. அப்போஸ்தலர் 2க்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? அது புரியும். ஓகே, இப்ப எதிர நிக்கிறவங்க யாருமே, இப்ப நீங்க 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கல்ல, அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி விசுவாசிகள் அல்ல, அவங்க அவிசுவாசிகள். அவர்கள் விசுவாசத்துக்குள்ள வர்றதுக்கு எது தேவைப்பட்டது? அவங்க என்ன, அவங்களுக்கு ஒரு தேவங்கிட்ட இருந்து ஒரு ஈர்ப்பு தேவைப்பட்டுச்சு. இவங்க என்ன சாதாரண மக்களாச்சு, இவங்க என்ன பேசுறாங்களே அப்படின்ற ஒரு அட்டென்ஷனை திருப்பிட்டாங்கல்ல. அவர்கள் அவிசுவாசம் உள்ளவர்களை விசுவாசத்துக்குள்ள கொண்டு வரதுக்கு தான் இது தேவைப்பட்டுச்சு தவிர, ஆல்ரெடி விசுவாசத்துல இருக்கிறதா மறுபடியும் எதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. அந்நிய பாஷைகளை பேச வேண்டிய அவசியம் இல்ல. அது அவர்களை விசுவாசத்துக்குள்ள கொண்டு வரதுக்காக தேவன் என்ன பண்ணார்? அந்த வரத்தை கொடுத்தார தவிர உனக்கு நீ அகைன் அதையே பேசிட்டு இருக்கணும் என்ன இல்ல, அவசியம் இல்ல. கரெக்டா? அப்படி சொல்ற. படிங்க.
தீர்க்க தரிசனமோ ஆ. அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் ம். விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இப்ப நீ ஒரு தீர்க்க தரிசனம் எடுத்துட்டு வெளியே போய் அவிசுவாசிக்கு சொல்ல, அது என்னவாக அவனுக்கு புரியாது. வேதத்துல ஒரு தீர்க்க தரிசனம் எடுத்து நீ அவிசுவாசிக்கு சொன்னா அவனுக்கு என்ன பண்ணாது, புரியாது. அது நீ சபையை விசுவாசிக்கு தான் சொல்லணும். சொல்ற ஒரு பாயிண்ட் சொல்றது புரியுதுங்களா? அது யாருக்கு தான் சொல்லணும்? சபைக்கு பக்தி உறுத்தி கொண்டு போனோம்னா நீ தீர்க்கதரிசனம் சொல்லு. அவிசுவாசத்துல இருக்கிற ஒருத்தனை விசுவாசத்துல கொண்டு வரணும்னா அவன் லாங்குவேஜ்ல நீ பேசுற அப்படின்னா அவன் என்ன அவன் அட்டென்ஷன் நீங்க திரும்பல, அவன் நீங்க கொண்டு வரலாம். அவனுக்காக பயன்படுத்தப்பட்ட அது வரமே தவிர அது நீ அடிக்கடி சபையில பேசுவதற்காக உங்க என்ன பண்ணப்படல, அது கொடுத்தப்பட்ட வரம் கிடையாது அப்படின்னு சொல்ற. புரிஞ்சுங்களா? ஓகே, அடுத்தது. ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேசிக் கொள்ளும் போது கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்களே. என்ன சொல்லிட்டாரு? கடைசியா சொல்லிட்டாரு, சபையில வேகமா கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷையில என்ன பண்றீங்க? ஆமா, இஷ்டத்துக்கு பேசுறீங்க, லபலபலபன்னு பேசுறோம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அது அதான் சொல்றேங்க சார், அந்த ரோம் கொருந்து பட்டணம் எல்லா லாங்குவேஜ் மக்களும் வரக்கூடிய ஒரு இடம். இன்கேஸ் யாராவது சபைக்குள்ள வந்தாங்கன்னா உங்க லாங்குவேஜ் அவனுக்கு தெரியாதுல்ல, நீங்க பாட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு லாங்குவேஜ் பேசிட்டு சபையில கத்துறீங்க அப்படின்னா அவன் என்ன நினைச்சுக்குவான்? வைத்தியக்கார கூட்டத்துல என்ன பண்ணிருக்கோம், நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லுவான் அல்லவா? நான் சொல்ல, பவுல் சொல்றாரு அந்த மாதிரி. அப்போஸ் நாங்க பவுல் சொல்றாரு, கரெக்டா? அப்படி தெரியும் அல்லவா? எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். இதே நீ ஒரு ப்ராபசிய தீர்க்கதரிசனத்தை எடுத்து அது இந்த காலத்துல இது நடக்க போகுது, நாம் அந்த காலத்துல தான் என்ன பண்றோம் இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவ ராஜ்யம் இந்த பூமியில என்ன பண்ண போகுது, ஸ்தாபிக்கப்பட போகுது, அதுக்கான எல்லா சூழ்நிலையும் இப்ப நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பாரு, அமெரிக்காவை பாரு, இஸ்ரேலை பாரு, இப்படி நீங்க சொல்லுங்களேன், அவனுக்கு என்ன வரும்? அவனுக்கு அப்புறம் உலகத்துல நடக்கிறது என்ன பண்றாங்க அப்படியே சொல்றாங்களே, அவனுக்கு ஒரு பக்தி விருத்தி உண்டாகும் அல்லவா? அவனுடைய இதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். இப்படி சொல்லுவான் இல்லையா, சொல்லிட்டு போவான் இல்லையா? ஒரு யாரோ ஒரு கல்லாதவன் அவிசுவாசி ஒருத்தன் நீங்கள் சொல்லுங்க. அது சொல்ல முடியாது. பாருங்க, நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரோட காலத்தில் நடக்குமா? நோவா காலத்துல என்ன நடந்தது? அங்க என்ன சொல்ற, அவர்கள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் புசித்தும் குடித்தும் இல்லையா, இப்படிதானே இருந்தாங்க. ஜலப்பலை வாரி போகும் அளவுக்கு என்ன பண்ணாங்க, உணவா இருந்தாங்க இல்லையா? சேம் எப்போ நடக்கும்? நீங்க அந்த வசனத்தை ரொம்ப சாதாரணமா நம்ம படிக்கிறோம். ஆக்சுவலா அதுல பெரிய ரகசியம் இருக்கு. என்ன ரகசியம் இருக்குன்னா, இங்க நோவா, இங்க மனுஷகுமாரன்றாரு. இங்க யார சொல்றாரு? நோவா, இங்க மனுஷகுமார். இது நோவாவின் காலம், இது என்ன காலம்? மனுஷகுமாரோட காலம். நோவாவின் காலத்துல நோவா இருந்தாரு, மனுஷகுமார் இருப்பாரு. எப்போ? செகண்ட் கம்மிங், அவர் இரண்டாம் வருகை காலத்துல சொல்றாரு. அந்த செகண்ட் கம்மிங் காலத்துல யார் இருப்பா? மனுஷகுமார் இருப்பாரு இல்லையா? முதலாம் உலகத்துக்கு அழிவு வரும்போது நோவா இருந்துதான் அழிவு பண்ணுவார், இருந்துதான் நடத்துவாரு. அதுக்கு உண்டான எல்லாத்தையும் அவர் தான் ப்ராசஸ் பண்ணுவார். இரண்டாம் உலகம் முடியும் போதும் யார் தான் ப்ராசஸ் பண்ணுவாருன்னா மனுஷகுமார் வந்துதான் ப்ராசஸ் பண்ணுவார் எல்லா காரியங்களுக்கும். அப்ப இந்த உலகத்துடைய முடிவு என்ன ஆயிட்டு இருக்கு? நெருங்கிட்டு இருக்கு. கரெக்டா? எல்லாருடைய இருதயமும் எப்படி இருக்கும் நல்லாவே தெரியும். ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? ஜலப்பிரளயம் வாரி போகிற வரைக்கும் யாருக்கும் என்ன தெரியாது, உணர்வே இருக்காது. அப்ப எல்லாருடைய இருதயம் எப்படிதான் இருக்கும்? உணர்வு இல்லாமல் தான் இருக்கும். இருதயத்தை உணர்த்துவதற்கான வார்த்தைகள் எங்க இருக்கு?
வேதத்துல இருக்கு. கரெக்டா? புரியுதுங்களா? இப்ப ஆமா, அதான் சொல்றத தவிர நான் உங்க பேரை சொல்லி கூப்பிட்டு நீ என்ன பண்ணிக்கோ அது இல்ல. அது சொல்ல காலத்துக்கேற்ற தரிசனங்களை, காலத்துக்கேற்ற திருக்க தரிசனங்களை என்ன பண்ணி ஆகணும், சொல்லி ஆகணும். அதாங்க நான் சொல்றாரு. படிங்க. நீங்கள் கூடி வந்திருக்கிற போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்தியாக செய்யப்படப்படுவது. பாத்தீங்களா? நீங்க கூடி இருக்கும்போது, சபையை கூடி இருக்கும்போது ஒருத்தன் என்ன பண்றான்? ஒருத்தன் அழகா பாட்டு பாடுறான் இல்லையா? அப்புறம் ஒருத்தன் போதகம் பண்றான், அப்புறம் ஒருத்தன் அந்நிய பாஷை பேசுறான், ஒருத்தன் அது ரகசியத்தை என்ன பண்றான்? வியாக்கியானம் பண்றான், வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்றான். சரி, இது என்ன? இது எல்லாமே எப்படி நடக்கணும்? இப்ப நான் வந்து நம்ம சபைக்கு வந்து எபிரேய பாஷையில இருக்கிற ஒரு வார்த்தையை எக்ஸ்பிளைன் பண்ணி அதோட ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். எனக்கு எபிரேய பாஷை தெரியும்னு வச்சுக்கோங்களேன். நான் அந்த லாங்குவேஜ்ல இருக்கிற ஒரு வசனத்தை உங்களுக்கு என்ன பண்றேன்? வியாக்கியானம் பண்றேன். உங்களுக்கு அது எப்படி இருக்கும்? தமிழ்ல அந்த மாதிரி மீனிங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்ல அந்த மாதிரி அந்த வசனத்தோட மீனிங்கே இல்ல, அந்த மீனிங் இல்லாமலே டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க. நான் எபிரேய பாஷை தெரிஞ்சதுனால எபிரேய பாஷையில இந்த வார்த்தையோட மீனிங் என்னதான், இதுதான் அப்படின்னு சொல்றேன். இப்ப உங்களுக்கு நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம்? நரகம்ன்ற படம் தான் உங்களுக்கு எடுத்திருக்கோம். ஓகே, அந்த நரகம்ன்ற வார்த்தைக்கு என்ன எபிரேய வார்த்தை, இது எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கணும், அது என்ன பண்றோம்? நம்ம பாக்குறோம் இல்லையா? இது எபிரேய பாஷையை இது ஷியோல் அப்படின்னு படிச்சோம். இந்த ஷியோல்ன்ற வார்த்தைய என்னெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணலாம்? ஹெல்லும் டிரான்ஸ்லேட் பண்ணலாம் இல்லையா? அப்புறம் பாதலம் டிரான்ஸ்லேட் பண்ணலாம், கிரேவும் டிரான்ஸ்லேட் பண்ணலாம், பிட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணலாம் இல்லையா? இந்த மாதிரி என்ன பண்ணலாம்? டிரான்ஸ்லேட் பண்ணலாம். பட் இது எல்லாத்துக்கும் அர்த்தம் என்னன்னா ஒண்ணுதான், கிரேவ் தான். என்னன்னா பாதாளம் தான். அது நெருப்பெறிய இடம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு சொல்லும் போது இதுதான் ஒரு லாங்குவேஜில் இருக்கிற ரகசியத்தை எடுத்து என்ன பண்றது உங்களுக்கு சொல்றது. கரெக்டா? அப்ப சபையில இது எல்லாமே பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களா இருந்தா நல்லது தானே. அதை விட்டுட்டு நீங்க நீங்க ஒரு லாங்குவேஜ்ல என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னா அது என்ன புரியும்? ஒண்ணுமே புரியாது. அடுத்தது படிங்க. யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறதானால், இன்கேஸ் நான் பேசிதான் ஆவேன் அப்படின்னு பேசுறது உண்டானால், அது 2 பேர் மட்டும் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டும் அடங்கவும், அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவர் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். பாத்தீங்களா? எத்தனை பேர் பேசலாம்? இன்னைக்கு அந்த 2-3 பேர் தான் சும்மா இருக்கிறாங்க. மத்த எல்லாரும் என்ன பண்றாங்க? அந்நிய பாஷை பேசுறாங்க. கரெக்டா? ஒருவேளை அந்த 2 பேர் 3 பேருக்கு கூட என்ன ரூல்ஸ் போடுறாரு அப்படின்னா, ஒருத்தன் தனித்தனியா பேசு, ஒருத்தன் என்ன பண்ணு, அதுக்கான அர்த்தத்தை சொல்லு. அடுத்து பாருங்க, அர்த்தம் சொல்லுறன் இல்லாவிட்டால் நீ எங்க போய் பேசு? தனியா பண்ணி வீட்டுக்கு போய் பேசுங்க. உனக்கு தேவனுக்கு தெரிஞ்ச மாதிரி எத்தனை லாங்குவேஜ்லாம் என்ன பண்ணிக்கோ, பேசிக்கோ இல்லையா? அடுத்தது, தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்கப்படுவார்கள். அப்ப பாருங்க, அடுத்து 1 Corinthians 13 8 வசனம் பாருங்க. இங்க என்ன சொல்றாரு? அதான் என்ன அர்த்தம்? தீர்க்க தரிசனமானாலும் ஒழிந்து போகும். தீர்க்க தரிசனமானாலும் ஒழிந்து போற அர்த்தம். நடந்து முடிஞ்சிடும், அது நிறைவேறிடும். கரெக்டா? இப்ப எப்பிரத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீங்க 5-2 நீ யூரியாவில் 1000ங்களுக்குள்ளே சிறியதா இருந்தாலும்
இஸ்ரேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்துல புறப்பட்டு வருவார் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறி முடிஞ்சிருச்சா இல்லையா? முடிஞ்சிச்சு. அப்ப தீர்க்க தரிசனம் என்னவாயிடும்? முடிஞ்சிடும். அந்நிய பாஷை ஆனாலும் ஓய்ந்து போன என்ன ஆயிடும்? ஸ்டாப் ஆயிடும். ஆமா, ரெண்டுமே ஸ்டாப் ஆயிடும். ஒரு ப்ராபசிக்கு ஒரு காலப்பகுதி கொடுத்தா அந்த காலப்பகுதியில் என்னவாயிடும்? அந்த ப்ராபசி நிறைவேறி முடிஞ்சிடுச்சு இல்லையா? அதே மாதிரி அந்நிய பாஷை கூட என்னவாயிடும்? இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்கு. எதுக்கு? தீர்க்க தரிசனத்துக்கு முடிவு இருக்கு, அந்நிய பாஷைக்கும் என்ன இருக்கு? ஒரு முடிவு இருக்கு. ஆனா அன்புக்கு என்ன இல்லை? ஒழியாது. அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஏன் ஒழியாது? அது 1000 மணி அரசாட்சியை தாண்டி கூட போவோம். அன்பு ஒழியாது இல்லையா? படிங்க அப்படி. நிறைவானது வரும்போது குறைவானது என்ன பண்ணிடும்? ஒழிந்து போகும். கரெக்டா? இப்ப இந்த அந்நிய பாஷை அப்படின்ற விஷயங்கள் இப்ப நமக்கு இங்க என்ன புரிஞ்சிருக்கு? இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க? அதுல 14ஆம் அதிகாரம் வந்துருங்க. 1 Corinthians 14. வசனம். இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்கதரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுவதற்கும் தடை பண்ணாதீர்கள். இப்ப இந்த வசனம் தான் பிடிச்சுக்கிட்டாங்க. என்ன அந்நிய பாஷை பேசுறது என்ன பண்ணாதீங்க? இந்த அந்நிய பாஷைன்றது நீங்க அதர் லாங்குவேஜ் பேசுறதுக்கு என்ன கிடையாது, சபையில தடை இல்லை. என்னன்னா நீ ஒருத்தர் பேசி டிரான்ஸ்லேட் பண்ணிட்டா அதுக்கு என்ன தடை இருக்கு? என்ன சிலர் சபையில எத்தனை பேர் அந்நிய பாஷை பேசுங்க? 2 அல்லது 3 பேர் பேசுங்க. ஒருத்தனா தனித்தனியா பேசு. ஒருத்தன் பேசும்போது என்ன சொல்லு? ஒருத்தன் அர்த்தம் சொல்லு. அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் அது எங்க பேசாது? சபையில பேசாது. இல்லையா? இன்னைக்கு யாராவது அர்த்தம் சொல்லி பேசுறாங்க சபையில? இல்ல. ஏன்னா பேசுறவனுக்கு அது புரியாது, கேட்கறவனுக்கு அது புரியாது. இல்லையா? நீங்க யார வேணாலும் கேளுங்க, நீங்க பேசின அந்நிய பாஷையோட அர்த்தம் என்ன? அப்போ ஒருத்தர் வந்துட்டு அமைச்சர் சொல்றாரு, போஸ்ட் பண்ணாரு, பேசுங்க அப்ப எங்களுக்கு பின்னாடி ஒரு சகோதரர் பேசினாங்க. எனக்கு தெரியல, அது அவங்க பேசுறதுக்கு ஒரு அர்த்தம் சொல்றாரு. அவர் அவங்க கிட்ட நீங்க தானே பேசுனீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க அதுக்கு ஸ்ட்ராங்கா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எப்படி இல்லைன்னு சொல்றது? அது அந்த ஒரு மாதிரி மழுப்புற மாதிரி ஆமா அப்படின்ற மாதிரி அப்படிதான் அவங்க ரிப்ளை பண்றாங்க. இதுக்கு சுத்தமா அவர் ரொம்ப பெருமை பார்த்து பேசுறாரு. நான் எங்களுக்கு இல்லை, அது என்னன்னே புரியாம அந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, அப்படி வியாக்கியானம் பண்ண முடியாது. நீ என்ன லாங்குவேஜ் பவுல் சொல்றாருல, ஒவ்வொரு பாஷை இப்ப நான் பேசுறதுக்கு நீங்க அர்த்தம் சொல்றீங்க, அவங்க பேசுறதே நமக்கு புரியல, சொன்ன மாதிரி ஆக்சுவலா என்னன்னா அவர் அர்த்தம் சொல்றது என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் இன்னொருத்தருக்கு தெரிஞ்சிருந்தா நீ பேசுன்ற. எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் இன்னொருத்தனுக்கு தெரிஞ்சா அவன் என்ன சொல்லுவான்? அர்த்தம் டிரான்ஸ்லேட் பண்ணுவான்ல. அப்படி ஒரு டிரான்ஸ்லேட்டர் சபையில இருந்தா நீ என்ன பண்ண? சபையில பேசு. இப்படி பேசுவதற்கு தடை பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. பண்றாரு. ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருந்தா நீ தாராளமா என்ன பண்ணலாம்? தாராளமா பேசு. அது என்ன இல்ல, அந்த தடை அதுக்கு நீ என்ன பண்ணாத? தடை பண்ணாதுன்னு சொல்றாரு. நீ பேசுற பாஷைக்கு தடை பண்ணாதுன்னு சொல்லல இந்த வசனம். புரியுதுங்களா? அதனால அர்த்தம் சொல்றவன் இல்லைன்னா சபையில பேசாத. பாஷைகள் இருக்குது, அந்நிய பாஷை. அந்நிய பாஷை அப்படின்னாலே அந்த கத்துறாங்களா, அதுதான் எங்களுக்கு மைண்ட் வரதே தவிர இந்த அதர் லாங்குவேஜ் வேற மொழி போது எனக்கு அந்நிய பாஷை சின்ன வயசுல 43 வருஷம் அப்படியே வளர்த்து ஒன்னும் இல்ல, நிறைய பாஷை இருந்தா பற்பல பாஷை. பற்பல பாஷைன்ற வார்த்தை எங்க இருக்கு? அப்போஸ்தலர் 2 இருக்கு. ஏன்னா அங்க பற்பல பாஷைக்காரர்கள் கூடி இருக்கிறாங்க, அதனால அது பற்பல பாஷை. ஓகே. அந்நிய பாஷைன்றது சிங்கிள். என்னது?
ஏதோ ஒரு லாங்குவேஜ். நம்ம மொழி இல்ல எல்லாம் இங்க நீங்க 10 லாங்குவேஜ்காரங்க இருந்தீங்கன்னா அது பற்பல பாஷை, அவ்வளவுதான். புரியுதுங்களா? ரொம்ப அப்போ ரொம்ப தெளிவா சொல்றேன். உங்களை விட எனக்கு ஐ நோ லாட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ். எனக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியும். நான் இறங்கி பேசினாலும் நீங்க தாங்க மாட்டீங்க. ஆனாலும் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு 5 வார்த்தை பேசினாலே அது போதும் இல்லையா? அப்படி சபையை நீங்க என்ன பண்ண வேண்டாம், கெடுக்க வேண்டாம். சபையில ஒரு அவிசுவாசி வந்தாலும் கூட பக்தி விருத்தி அடையணும்னா அவனுக்கு காலத்துக்கு ஏற்ற திருக்கதர்சனங்களை எடுத்து என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு காலத்துக்கு ஏற்ற திருக்கதர்சனா என்னன்றது உங்களுக்கு புரியல அப்படின்னு வச்சுக்காங்களேன். இதுக்கப்புறம் நீங்க ஒருவேளை இந்த ஸ்டடி கண்டினியூ பண்ணீங்க, ஒருவேளை தேவன சித்தமானா நீங்க தொடர்ந்து கேட்கறீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு புக்ஸாவே ஸ்டடி பண்ணுவோம். என்ன புக்? இப்போ எஸ்ஐகே ஸ்டடின்னு ஒண்ணு, எஸ்ஐகே புஸ்தகம் ஸ்டடி அப்படின்னு படிக்கும்போது அப்ப உங்களுக்கு புரியும், ஓ ப்ராபஸினா இதுதானா, எப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் இவ்வளவு தெளிவா வேதம் சொல்லுது இல்ல. எஸ்ஐகேல வர மாதிரி ஒரு உலர்ந்த எலும்புகள், அது நமக்கு பாட்டு தான் தெரியும் இல்ல, உலர்ந்த எலும்புகள் உயிர் பற்றிய பாட்டு தான் தெரியும். இந்த உலர்ந்த எலும்புகள்னா என்ன இல்ல, அதுல முதல்ல சதை வருது, அப்புறம் தோல் வருது, நரம்பு வருது, இதெல்லாம் என்ன? அப்போ ஒரு உலர்ந்த நிலைமைக்குள்ள யாரு போயிட்டாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் போயிட்டாங்க. அவங்களுக்கு தேவன் அவங்கள மறுபடியும் ரீக்ரியேட் பண்றாரு. அவங்க சிதறப்பட்டு போயிட்டாங்க. எங்க? கிபி 70 தீத்ராயன் என்ன பண்ணிட்டாரு, ஜீசஸ் கிரைஸ்ட் 33 இருந்தாரு இல்லையா, 33 அவர் மரிச்சாரு ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் மரிச்சு கிபி 70 ஒரு 35 இயர்ஸ்ல ரோம பேரரசன் டைட்டஸ் என்ன பண்ணிட்டான், கம்ப்ளீட்டா சிதறடிச்சிட்டான். இஸ்ரேல் இந்த ஒரு நாடே கிடையாது, எல்லாம் சிதறப்பட்டு போயிட்டாங்க இல்லையா. அப்படி சிதறப்பட்டு போனவங்க தான் எல்லாருமே. இப்ப ஜெர்மன்ல ஹிட்லர் கொன்னாரு, எல்லாரும் என்ன பண்ணியாச்சு, ஹிட்லர் மட்டுமே 60 லட்சம். ஆமா ஆமா, அப்படி சிதறப்பட்டு வந்தவங்க தான் இந்தியால வந்திருக்காங்க, கேரளால இருக்காங்க, என்ன கூட யூதர்களுடைய ஒரு இது இருக்காங்க இல்லையா, கொச்சின் எல்லாம் இருக்கு. லாஸ்ட் மந்த் கூட சகோதரர் போயிட்டு வந்தாங்க அந்த இடத்துக்குலாம். அப்ப என்னன்னா அப்படி சிறப்பட்டு போயிட்டாங்கல்ல, அப்படி அவங்க ட்ரை போனா உலர்ந்தெல்லாம் போயிடுச்சு அவங்களுடைய விஷயம். இப்ப இதே அகைன் மறுபடியும் இஸ்ரேல கூட்டி சேர்க்கிறாரு. எப்படி லாங் கூட்டி சேர்த்தாரு, அவங்களுக்குள்ள சதைன்னு ஒண்ணு எப்படி வந்துச்சு, அந்த ட்ரை ஆயிட்ட ஒரு லேண்ட்ல சதைனா எப்படி வந்துச்சு, சதைனா என்ன, நரம்புனா என்ன, தோல்னா என்ன அப்படின்ற இப்படிலாம் நீங்க படிக்கும் போதுதான் ஒரு ப்ராபஸி எப்படி இப்படிதான் என்ன பண்ணும் புரிஞ்சுக்கணுமா, கனெக்ட் பண்ணணுமா. சகரியா புஸ்தகத்தை எடுத்து படிச்சீங்கன்னா சகரியா புஸ்தகத்துல ரொம்ப அழகா இருக்கும். இப்ப 2 ஒலிவு மரம் இருந்துச்சு, இந்த சைடு சொல்லி ஒலிவு மரம் இருந்துச்சு, அங்க ஒரு டியூப் வந்துச்சு, இங்க 7 குத்து விளக்கு இருந்துச்சு, அதுல ஆயில் ஊத்துச்சு, அதுல எண்ணெய் வரைஞ்சுது. இப்பெல்லாம் படிக்கும்போது இந்த 2 ஒலிவு மரம் என்னது, அந்த குத்து விளக்குனா என்ன இல்லையா, அதுல ஏன் 7 குத்து விளக்கு இருக்கு, அதுலயும் ஆயில் அதுல இருந்து வருது. இதெல்லாம் நீங்க ப்ராபஸி ஒவ்வொரு ப்ராபஸியா எடுத்து படிச்சீங்கன்னா அப்ப உங்களுக்கு என்ன புரியும், இந்த கடைசி கால சபைக்கு கடவுள் என்ன சொல்ல வருதுன்றது புரியும். இந்த மாதிரி ப்ராபஸி எடுத்து என்ன பண்ணுங்க, சபையில சொல்லுங்க. இன்னைக்கு யாராவது சொல்ல முடியுமா, சபையில பேச முடியாது. ஓகே, அப்போ ஒவ்வொரு ப்ராபஸிக்கு என்ன இருக்கு, ஒரு காலத்துக்கு ஏற்ற ஒரு புரிதல் இருக்கு இல்லையா. மக்கள் பக்தி வீட்டு அடைவாங்க அதை சொல்லும் போது, அதை பேசுங்க. அதை விட்டுட்டு நீங்க லபா லபான்னு கத்துனீங்கன்னா அதுல யாருக்கு என்ன பிரயோஜனம், உனக்கே அது பிரயோஜனம் கிடையாது. இவங்க என்ன அடிச்சுக்கிறாங்கன்னா ஒரு 1 hour அந்த மாதிரி பேசிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு டயர்ட் வந்துதா, டயர்ட் ஆயிடுறாங்களா, அது அவங்களுக்கு ஒரு மன நிம்மதியா இருக்கும். நம்ம ஏதோ ஒரு வேலை செஞ்சு என்ன ஆயிட்டோம், டயர்ட் ஆயிட்டோம். அப்ப என்ன இருக்கும், அபிஷேகம். அதுதான் சொல்றேங்க சார், நம்ம கடந்த கிளாஸ்ல பார்த்தோம், வரங்கள் வித்தியாசம் இருக்கு, அதை கொடுக்கிற ஆவி ஒண்ணுதான். அப்படி ஒரு வரங்கள் அதுதான் சொல்றேன், அப்படிதான் அதெல்லாம் கிடையாது. நீங்க ஹோலி ஸ்பிரிட் சரி, இப்போ இயேசு கிறிஸ்து பஸ் வந்துச்சா, இயேசு கிறிஸ்து பஸ் வந்துச்சான்னா ஞானசாரத்துக்கு இப்ப இல்ல இறங்க உடனே அந்நிய பாஷை பேசிட்டாரு யாரு.
ஹோலி ஸ்பிரிட் கிடைக்கிறதுக்கு அந்நிய பாஷைன்றது சைன் கிடையாது. அந்நிய பாஷைன்றது அது ஒரு வரம். அதுதான் ஒரு ஜென்டைல்ஸ் வந்து தேவன் அவங்களை அங்கீகரிக்கிறான்றதுக்கான அடையாளம் பேர் பண்ணது. யாரை அங்கீகரிச்சாரு? ஒரு புறஜாதி என்ன பண்ணிட்டாரு? அங்கீகரிச்சா அவங்க பேப்டிசம் எடுத்திருப்பாங்க, ஹோலி ஸ்பிரிட் வந்திருக்காது. இன்னொருத்துல படிச்சீங்கன்னா ஹோலி ஸ்பிரிட் ஃபர்ஸ்ட் வாங்கிடுவாங்க, அதுக்கப்புறம் பேப்டிசம் எடுப்பாங்க. ஆனா அதே பேர் சொல்லுவார், நீங்கள் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமது ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறும். அங்க பேர் பேசிட்டு இருக்கிறது யூதர்களுக்கு. யாருக்கு? அப்போஸ்தலர் 2ல பேசிட்டு இருக்கிறது யாருக்கு? யூதர்களுக்கு. அங்க பண்ணிட்டு இருக்கிற புறஜாதிகளுக்கு இல்லையா? அப்ப இது எல்லாத்தையும் நீங்க வித்தியாசம் பார்த்தாதான் உங்களுக்கு எல்லாம் புரியும். புரியுதுங்களா? அப்போ அந்நிய பாஷைன்றது புரியாத ஒரு பாஷை இல்ல, அது என்ன பாஷை தான்? புரிகின்ற ஒரு பாஷை தான். ஓகே, அது எப்ப கொடுக்கப்பட்டது அப்படின்னா, எப்ப லாங்குவேஜ் தேவைப்பட்டதோ அப்ப என்ன பண்ணப்பட்டது? அது வரங்களா கொடுக்கப்பட்டது. என்னைக்கு வேதம் நிறைவாகி நம்ம கையில வந்துடுச்சோ அன்னையோட அந்த வரம் என்ன ஆயிடுச்சுன்னா முடிவு பெற்றுடுச்சு. அந்த வரம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் என்ன பண்ணிட்டார்? முடிவுக்கு கொண்டு வந்துட்டார். ஓகே, இன்னைக்கு கண்டு விசுவாசிக்கிற காலம் அல்ல இது, காணாமல் விசுவாசிக்கிற காலம். எதையும் பார்த்து நம்பக்கூடிய காலத்தில் நாம் என்ன பண்ணல இப்போ இல்ல. அப்படி பார்த்து நம்புறவர்களும் தேவனுக்கு தேவையில்லை. அதானே? பார்த்தா நம்புன்றவங்களே தேவனுக்கு என்ன பண்ணல, தேவையில்லை. கரெக்டா? அப்ப அந்நிய பாஷை என்பது அது ஒரு வரம். அது அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்டது. பின்னாடி பெந்தகோஸ்து நாள்ல, அன்னைக்குதான் பெந்தகோஸ்து நாள் இல்லையா, அன்னைக்கு மேபி ஞானஸ்நானம் பெற்றவர்களும் என்ன வாங்கியிருக்கலாம்? பரிசுத்தாவியை வாங்கியிருக்கலாம் இல்லையா? பரிசுத்தாவி 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க இல்லையா அன்னைக்கு, அவங்களுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கலாம்? பரிசுத்தாவி வெளியப்பட்டிருக்கலாம். இப்ப அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு, இப்ப உங்களுக்கு எல்லாரும் விட நான் நிறைய பாஷை பேசுறேன்னு சொன்னார் இல்லையா பவுல், ஹோலி ஸ்பிரிட் பெற்றதுனால அது வந்ததுன்னு சொன்னாரா, அவர் கத்துக்கிட்டாரா? அவர் கத்துக்கிட்டது அது என்ன சொல்லல அவரு. அது சொல்ல, எனக்கு தெரியும் நிறைய லாங்குவேஜ் தெரியும்னு சொன்னார் இல்லையா? இதெல்லாம் நானு அந்நிய பாஷை நான் தேவன் வாங்கி கத்துக்கிட்டேன், அவர் வாங்கிட்டேன்னு சொல்ல வரல. நான் லேர்ன் பண்ணிட்டேன் நிறைய விஷயங்களை. நான் ஊரா என்ன பண்ணேன் போனதுனால, அவர் கமாலியன் பாதத்தருகே வளர்ந்ததுனால எனக்கு எல்லாமே தெரியும். கரெக்டுங்களா? அப்ப அந்நிய பாஷையை குறிச்சு தெளிவுகளை நம்ம பெற்றுக்கொள்றது அவசியம். சரி, நீங்க அதான் 3 வாரமா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதோடைய காரியங்களை படிச்சுட்டு இருக்கோம். ஓகே, சோ ஏதாவது டவுட் இருக்கா? நேரம் சரியா 9 மணி ஆயிடுச்சு. டவுட் இல்லைன்னா முடிச்சிடலாம். சரி, ப்ரே பண்ணலாமா? ஜெபம் செய்வோம். ஜோதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, ஒருவருக்கே சதா காலங்களையும் துதிகளையும் சோதனை எடுத்துக் கொள்கிறோம். அப்பா, எப்போதும் கூட உங்களுடைய வேத வாக்கியங்களை நாங்கள் தியானிப்பதற்கு நீங்க கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி. தொடர்ந்து இதே வாஞ்சையும் விருப்பத்தையும் கொடுத்து நீங்க வழிநடத்துங்க. இந்த கருத்துல கொடுக்கிறோம். தொடர்ந்து இந்த சத்திய பாதையை நாங்கள் சோர்ந்து போகாமல் இன்னும் அதிகமான வேத சத்தியங்களை புரிந்து கொள்ள கிருபை பாராட்ட. இது யாவையும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் கண்மலை மீட்பரும் குருவும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தேங்க்யூ.